Good morning. Wednesday morning breakfast. Poha. Poha. Poha poha. Nice. My favorite poha. Nice taste. போகா போகா மாதிரியே இருக்குது. நேற்று யாஸ்மின் இஸ்மாயில் கத்தார் அவங்க எனக்கு ரொம்ப பாசமாக ரொம்பவும் எங்கள் ஊருக்கு வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணாங்க. என்ன ஒரு அப்பா மாதிரி நான் உங்களை நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க ஜாம்பியாலேருந்து ரொம்ப பிடிக்கும், இங்கே ஜாம்பியா வந்தால் நான் மீட் பண்ணேன். இவ்வளோ அழகான உலகம் பாருங்கள். மனிதர்கள் எப்படி நம்மளை எவ்வளோ சந்தோஷமாக இன்வைட் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி செய்கிறவங்களுக்கு ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வெளில போனால் வெளில போய் பார்க்கலாம், பார்த்து ஹலோ ஹாய் சொல்லலாம். நம்ம அப்படி போகிறோன்னா சந்தோஷப்படுத்தலாம். நம்ம என்ன உதவியாக இருக்கணும், அவங்களுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாது. யாருக்குமே பிள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, கமிட்மெண்டோட இருப்பாங்க. எல்லாருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும். கூப்பிட்டாங்கன்னா உடனே போயிடக்கூடாது. அவங்க அன்புல கூப்பிடுவாங்க, பாசத்துல கூப்பிடுவாங்க. போகணும். எப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன், அவங்களுக்கு எப்படி ஃப்ரீயா இருக்காங்களா எல்லாம் பார்த்து போகணும். எல்லாம் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கோம், எல்லாரும் கமிட்மெண்டோட அலைவாங்க. நிறைய பேர் இருக்காங்க, யாரா இருக்காங்கன்னா உடனே டிக்கெட்டை போட்டு போயிடுவாங்க. எனக்கெல்லாம் வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. இப்போ அப்பயும் கிடையாது. இந்த பார்த்தோம் ஒரு சிலவங்களாம் கமிட்மெண்ட்டோட அலைவாங்க, ஃபேமிலி அது இது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா யாரையும் இழிவுபடுத்துறது இல்லை, ரியாலிட்டியை சொல்கிறேன். அவங்க அப்புறமா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா. ஏன்னா இங்கெல்லாம் லைஃப் ஸ்டைல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கமிட்மெண்ட் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். இப்போ நாங்களாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். எங்களுக்குலாம் எனக்கு குழந்தை குட்டி இல்லை, நான் யாருக்கும் காசு அனுப்பணும், குடும்பத்தை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. எங்கள் 2 பேர் தான். ஸோ எங்களோட லைஃப் ஸ்டைல் வேறு. ஆனால் யாரையுமே ஏற்றுக்க முடியாது, பண்ண முடியும். அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ அந்த பாப்பா என் மக மாதிரி எனக்கு சொன்னான், யாஸ்மின் இஸ்மாயில் வாழ்த்துக்கள் அம்மா. எனக்கு என்ன டிசீஸ், நான் ஏன் இப்படி இருக்கேன்னுலாம் கேட்டீங்க. ஐ ஹாவ் மோட்டோனியூரோன் டிசீஸ், MND. அது எப்படின்னா எனக்கு 2009 டயக்னோஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 2025. மோஸ்ட்லி இந்த கண்டிஷன் இருக்கவங்களாம் டோட்டலி பெட் ஆகிடுவாங்க. 99.9%. ஸ்டீவன் ஹாக்கிங் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவருக்கு எனக்கெல்லாம் ஒரே வியாதி. டோட்டலி வீல் சேர், அவர் பிரெயின் மட்டும் தான் ஒர்க் பண்ணோம், பாடி ஃபங்க்ஷனே ஆகலை. அது மாதிரிலாம் ஒரு 78 இயர்ஸ் தான் இருந்தாங்க. நான் ஒரு மிராக்கல் கேஸ். என்னோட அப்பா அம்மாவோ என் அண்ணன் தம்பிகளோ செய்த தர்மம், என் மனைவி செய்த தர்மம். நான் இந்த கண்டிஷன் ஸ்லோலி ப்ரோக்ரஸிங். நான் நடக்குவேன், ஸ்டிக்கு சப்போர்ட்டிங் ஷூ போட்டு நடப்பேன். முன்னெல்லாம் என்னால் நடக்க முடியல, வீட்டுக்குள்ள நடக்கிறேன். கொஞ்சம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணா நான் டோட்டலி பெட் ஆயிடுவேன். ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாலே. அதனால ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருந்தாதான் என்னோட லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இதுதான் என் கண்டிஷன். உட்காந்து சாப்பிட்றான், உனக்கு என்ன வியாதி, என்ன இப்படி இருக்கிற கமெண்ட் போடுறீங்க. நண்பர்களே, என் குழந்தைங்களே, இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிடுங்க. என்ன ஃபாலோ பண்ற குழந்தைங்களா இருக்கீங்க, மகளா இருக்கீங்க, அப்பாவும் சொல்றீங்க, அண்ணன் சொல்றீங்க, அங்கிள் சொல்றீங்க, இவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது கண்டினியூவா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்ளை. இதுதான் என் கண்டிஷன். தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருங்க. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் வாழ்க்கை வாழ்வதற்கு.